கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் ஆண்டு பெருவிழாவை நோக்கி மகிழ்வோடு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்திலே நாம் 21வது ஞாயிறில் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய மறையுரையை 4 பிரிவுகளாக பிரித்து, நற்செய்தி பின்னணி, 2 இயேசுவின் கேள்வி, 3 பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை, 4 இந்த நம்பிக்கை அறிக்கையின்படி நாம் வாழ வளர அருள் வேண்டுவோம். 1 நற்செய்தி பின்னணி. இயேசு எருசலேம் நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் என்பது நாம் அறிவோம். அதாவது தனது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை நிறைவு செய்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இந்த பகுதி வரை, இன்று நாம் சொல்லுகின்ற இந்த நம்பிக்கை அறிக்கை வரை, இயேசு தான் போதித்தது, தான் செய்த வல்ல செயல்கள், அருமடையாளங்கள், அவரது பழக்க வழக்கங்கள், இவைகளை பற்றிய ஒரு மீள்பார்வை மேற்கொள்ளுகிறார். காரணம், இயேசு வாழ்ந்த காலத்தில் மெஸ்ஸியா எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே இருந்தது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த மீள்பார்வை அவருக்கு அவசியமாகப்படுகிறது. இதுதான் பின்னணி. 2வது பகுதிக்கு செல்கிறோம். இயேசுவினுடைய கேள்வி. இன்றைய நடப்புப்படி, அந்த காலத்தில் இயேசு கேட்பதாக அமைக்கிறேன், இன்றைய நடப்புப்படி மானிட மகனை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? முதல் கேள்வி அவர் தெளிவாக கேட்கிறார். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவேளை அங்கே மக்கள் இருந்திருக்கக்கூடும். ஒரு சிலர் அவர்களோடு போய்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர்களிடம் கேட்கிறார். அதற்கு சீடர்கள் திருமுழுக்கு யோவான் என்று ஒரு சிலரும், ஏனென்றால் அவர் நீதிமானாக காட்சியளித்தார், நீரும் நீதிமானைப் போல் இருக்கிறீர். ஒரு சிலர் எலியா என்றும், பழைய ஏற்பாட்டிலே மீண்டும் வருவார் என்று நம்பப்படுகின்ற ஒரு இறைவாக்கினர். இன்னும் ஒரு சிலர் எரேமியா என்றும், ஏனென்றால் இவர் இளமையிலேயே மிகவும் துன்புறுத்தப்படுகிறார், அதே போன்று நீரும் வாழுகிறீர் என்பதை மனத்தில் இருத்தி சொல்லியிருக்கக்கூடும். இன்னும் மற்றவர்கள் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஆக எல்லோரும் ஒவ்வொரு விதத்திலே அவர் யாராக இருக்கக்கூடும் என்பதை சொல்வதை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு இன்னும் தன்னுடைய கேள்வியை நெருக்கி போகிறார். இன்னும் தெளிவான பதில் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகவே மற்றவர்கள் நினைப்பது, அவர்கள் சொல்வது அவருக்கு புரிந்தது பழைய ஏற்பாட்டின்படி. ஆனால் இப்பொழுது என்னோடு 3 ஆண்டுகள் என்னோடு வருகின்ற இவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். ஆகவே அவர் என்ன கேட்கிறார்? நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள்? மக்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டுக்கொண்டார். இப்பொழுது அதை இன்னும் குறுக்கி, நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். இதில் ஒரு சிறிய சொல்லாடல் உண்டு. ஒரே வார்த்தையைத்தான் மக்களுக்கும் பயன்படுத்திய பொழுது இயேசு பயன்படுத்துகிறார், அல்லது மத்தேயு பயன்படுத்துகிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அதேதான் இப்பொழுதும் அந்த நான் யார் என சொல்லுகிறார்கள் என்றும் கேட்கிறார்கள். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று. இதில் ஒரு சிறிய சொல்லாடல் உண்டு. அதாவது, நீங்கள் நான் யார் என நம்புகிறீர்கள். ஏனால் 3 ஆண்டுகள் என்னோடு வந்து விட்டீர்கள். இறைவாக்கினர் என்றோ, எரேமியா என்றோ, எலியா என்றோ நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்களா? அல்லது என்னை நீங்கள் யார் என்று நம்புகிறீர்கள்? அருமையான கேள்வி. அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆகவே
மூன்றாவது பகுதிக்குள் செல்கிறோம். பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை. இதை நன்கு உணர்ந்த பேதுரு, நம்முடைய தலைவர் இதைத்தான் கேட்கிறார் என்பதை அறிந்து எப்பொழுதுமே பதில் சொல்லக்கூடியவர். அவர் முன்வந்து, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று நம்புகிறோம் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். இது சாதாரணமாக வந்துவிடக்கூடிய ஒரு பதில் இல்லை. அதனால்தான் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள், மேலே சொன்ன அந்த இறைவாக்கினர்களையா அல்லது அதை கடந்து வருகின்ற என்னை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற பொழுது தெளிவான பதிலை பேதுரு சொல்லுகிறார். நீர் மெசியா, அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர். ஏனென்றால் அது எதிர்பார்ப்பின் காலம், மெசியாவின் காலம். ஆகவே அவர் அதை உணர்ந்து அனுபவித்து தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 16 வரை இயேசுவே தான் யார் என்பதை மிக அழுத்தமாக தன்னுடைய சொந்த ஊரிலேயே சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏசாயா புத்தகத்தை விரித்த பொழுது அவருக்கு கிடைத்த பகுதி. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த அருள் பொழிவு செய்தவர் என்னென்ன செய்வார் என்பதை அவர் பட்டியலிட்டு கூறுகிறார். அந்த பட்டியலின் இறுதியிலே 19வது வசனத்தில் இவ்வாறு அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆகவே இது மெசியாவின் காலம், அருளின் காலம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், எல்லாம் செய்து இது மெசியாவின் காலம். இது அனுப்பப்பட்டவர் செய்கின்ற அருமையான செயல்களின் காலம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் ஏசாயாவிலே இது மாறி இருக்கும், பழிவாங்குகின்ற காலம் என்று இருக்கும். அதை லூக்கா அழகாக மாற்றி அருள் பொழிகின்ற காலம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை சொல்லுவார். ஆகவே இது ஒரு அற்புதமான காலம் என்பதை சீடர்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்பதை பேதுரு அழகாக சொல்வதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவே மேலும் திருமுழுக்கு யோவான் சிறையிலிருந்து தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். வருகின்றவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்று அவர் ஆள் அனுப்பி கேட்கிறார். வருகின்ற மெசியா நீர்தானா அல்லது வேறு ஆளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்று அவர் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லி கேட்க சொல்லுகின்ற பொழுது இதே போன்ற ஒரு பகுதியைத்தான், ஒரு பதிலைத்தான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆகவே இது மெசியாவின் காலம், கவலைப்பட வேண்டாம், நான் அந்த வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்ட நான் அதைத்தான் செய்கிறேன். அருள் பொழிவு பெற்ற நான் என்னுடைய வேலையிலே தெளிவாக மெசியா என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் இன்னும் தெளிவாக பார்க்கிறோம். யூதர்கள், சமய தலைவர்கள் மற்றும் சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் இயேசுவை புரிந்து கொண்டிருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே அப்பொழுது மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 30-31. இயேசுதான் மெசியாவோ என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்த இறுதி பகுதி. இதை கேட்ட அவர்கள் என்றால் சமய தலைவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. கூட்டத்தில் இருந்த பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். அவர்கள், மெசியா வரும்போது இவர் செய்வதை விடவா மிகுதியாக அரும் அடையாளங்களை செய்ய போகிறார் என்று பேசிக்கொண்டார்கள். ஆக இவர்தான் மெசியா என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள், மக்கள் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் அனுபவ ரீதியாக பேதுரு அவரிடம் சொல்லுகிறார். மீண்டும் அவர் 2வது பதிலையும் சொல்லுகிறார், வாழும் இறைவனின் மகன். ஆகவே நீர் வாழும் இறைவனின் மகன் என்பதையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுளின் வழி வந்தவர் நீர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். வாழையடி வாழையாக நம்மை காக்கும் கடவுள், வான் படைகளின் ஆண்டவரின் மகன் நீர் என்பதை வெளிப்படுத்துகிறார். பராமரிக்கும் இறைவன்,
பாதுகாக்கின்ற இறைவன் அவரது மகன் நீர், மானிட மகன் நீர் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவோடு அவரது தனி அனுபவம், சீடர்களின் பேதுருவின் தனி அனுபவம், இந்த பதிலை, இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ், பற்றுறுதியோடு அவரிடம் வாழ்ந்த அந்த நேரம் அவரை இந்த அருமையான பதிலை சொல்ல வைத்தது. இதைத்தான் பேதுரு வேறொரு இடத்திலே சொல்லுகிறார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்று சீடர்கள் பலர் வெளியேறிய பொழுது இயேசு கேட்ட பொழுது இதே தான் வேறு வார்த்தைகளிலே அழகாக சொன்ன ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் திரு அவையின் தலைவராக இன்று அவரை ஆண்டவர் ஏற்படுத்தியதன் பிற்பகுதியை நாம் பார்த்தோம். பிற்பகுதியை பற்றி அதிகம் நாம் சொல்ல விரும்பவில்லை, நமக்கு அது தெரிந்தது தான். பேதுரு தான் இந்த திரு அவையின் தலைவர். பலவீனங்களோடும் பலத்தோடும் அவரை ஆண்டவர் வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிற்பகுதியில் இந்த அருமையான பகுதிக்கு பிற்பாடு இதுவரை உத்தமை நற்செய்திகளில் நாம் பார்க்க முடியும். பேதுருவை திரு அவையின் தலைவராக ஏற்படுத்துவது உத்தமை நற்செய்தியிலே இருக்காது, மத்தேயில் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இது நல்ல நேரம் என்று அவரை உயர்த்தி சொல்லுகிறார் மத்தேயு. ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பாருங்கள். 4வது பகுதிக்குள் செல்கிறேன். நமது வாழ்வு, இயேசுவுடன் கூடிய நமது அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த அனுபவத்தை நாம் திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த திருத்தூதர்கள் இந்த பேதுரு சொன்ன வார்த்தைகளை எப்படி அதே பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 4:12. இவராலே அன்றி, இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. தெளிவாக அடிக்கிறார். அந்த தனி அனுபவம் அவருக்கு இந்த உற்சாகத்தை, ஊக்கத்தை தருகிறது. மீண்டும் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் புனித பவுலடியாருடைய தனி அனுபவம் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ஏனெனில் எண்ணற்ற மக்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தந்தையானார். அனுபவம், இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அனுபவம் நம்மில் இருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும் என்று நம்புகிறார். குடும்பத்தில் ஒருவரை நம்புகின்ற அந்த அருமையான அனுபவம் வேண்டும். நீ யாரோ நான் யாரோ என்று வாழ்ந்துவிடக்கூடாது, வாழ்ந்துவிட முடியாது. ஆண்டவரோடு ஐக்கியமான நாம் திருமணத்தை இந்த ஆலயங்களில் தான் நாம் நிறைவேற்றுகிறோம், அருட்சாதனமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலயத்தை விட்டு கடந்து வீட்டிற்கு வந்த பிற்பாடு நீ யாரோ நான் யாரோ என்று வாழ்வது, நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன் என்று வாழுகின்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தனி அனுபவம் குடும்பத்திலும் நம்முடைய குழந்தைகளோடும் நம்மோடும் கணவன் மனைவி என்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னை தெரேசா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது நான் ஒரு மாணவனாக இருந்தேன். அருளானந்தர் கல்லூரியில் மதுரையில் படித்த பொழுது அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது எல்லோரும் அவரிடம் கேள்வி கேட்டார்கள் பெரியவர்கள். நான் பியூசி படித்தேன். நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்களே, இதை எப்படி செய்கிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கின்ற கேள்வியை அங்கு மாணவர்கள் கேட்டார்கள். இவ்வளவு பணிகளை செய்கிறீர்களே, இவ்வளவு பணிகளையும் சிரித்த முகத்தோடு செய்கிறீர்களே எப்படி என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதிலைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைத்தான் நான் குடும்பத்திற்காகவும் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், துறவரத்திற்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் தலைப்பாக தந்திருக்கிறேன். நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்வு இருக்கிறது. நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன். அவரை 2 விதங்களிலே சந்திக்கிறேன். ஒன்று திவ்ய நற்கருணை, மற்றொன்று இந்த விவிலியம். அதிலும் அவர் சொன்னது, நான் எப்பொழுதும் புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். அதை பலமுறை படித்திருக்கிறேன். பலமுறையும் எனக்கு பலவிதமான புதிய புதிய எண்ணங்கள் தந்து
ஆண்டவர் என்னை வலுப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். யாரை நாம் நம்பி இருக்கிறோம்? நம் குடும்பங்களில் யாரை நம்பி இருக்கிறோம்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை யாரை நம்பி வாழுகிறோம்? எதை சுற்றி சுற்றி வருகிறோம்? நாம் ஒரு குடும்பமாக ஆண்டவரை சுற்றி வருகிறோமா, அல்லது தனித்தனி ஆளாக மட்டும் சுற்றி வருகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாடோடி பாடல் ஒன்று நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் இருவரும் மனம் ஒத்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் வாழ்க்கை இனிக்கவில்லை. அவள் சற்று அவரை வெறுத்ததாக செய்தி வருகிறது. அதற்கு அந்த கதாநாயகன் சொல்லுகிறார் இவ்வாறு: உப்பு கடல் நீர் கூட சர்க்கரை ஆகலாம், அதை நான் நம்புகிறேன். உப்பு கடல் எப்போது சர்க்கரை ஆகுமா? உப்பு ஆகாது. சுட்ட பிணம் கூட எழுந்து நடக்கலாம், அதை நான் நம்புகிறேன். செத்து போயிட்டாங்க, சுட்டு தள்ளிட்டாங்க, இருந்தாலும் அந்த பிணம் கூட எழுந்து நடக்கும் என்று நான் நம்புகிறேன். 30 நாளிலும் நிலவு சுற்றி வரும் என்று சொன்னாலும் நான் நம்புகிறேன். விஞ்ஞானத்திற்கு எதிரானது, நம்புகிறேன். ஆனால் நீ எப்படி என்னை அன்பு செய்யவில்லை என்று சொன்னாய் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார். நாடோடி பாடல் ஒன்று. சற்று யோசித்து பாருங்கள். உறவு எவ்வளவு இனிமையானது என்பது நமக்கு புரியும். இறுதியாக ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 9-10 படித்து முடிக்கிறேன். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். உறவு, யாரை நம்பியிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். யாரை நாம் நம்புகிறோம் என்று. இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். யாரெல்லாம் என்னோடு இருக்கிறவர்களை நம்புகிறோமோ, நம்பி செயல்படுகிறோமோ, அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும். அந்த பாடத்தைத்தான் புனித பேதுரு இயேசுவிடம் சொன்னார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகளை நம்பி வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். அவர்களுக்காகவே இதை நான் செய்வேன் என்று முழு மனதோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கட்டும். பேதுரு தலைவரானதைப் போல, மகிழ்ச்சி அடைந்ததைப் போல நம் குடும்பங்களும் மகிழ்ச்சி அடையும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை என் மனைவியோடு, ஒரே ஒரு முறை என் கணவரோடு வாழக்கூடிய இந்த வாழ்வு அற்புதமான வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமையான வாழ்வாக இருக்கட்டும். உன்னை சார்ந்துதான் நான் வாடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.